முறை வந்து எம்எல்ஏவாக இந்த தொகுதியில் இருந்த ஓம் சக்தி சேகர் வந்து போட்டியிடுறார் அதிமுக சார்பில். அவர் தான் வந்து முதலமைச்சருக்கு எதிராக வந்து போட்டிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோன்னா இதே தொகுதியில் ஓம் சக்தி சேகர் அவர்கள் வந்து வாக்களிச்சுட்டு வெளியில் வர காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அவர் வந்து வாக்கு செலுத்தி விட்டு இந்த நவீனா கார்டன் பகுதியில் வந்து தனது வாக்கை செலுத்தி விட்டு வெளியே வராரு. இவர் வந்து இந்த தொகுதியில் பார்த்தோன்னா 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த முறை வந்து, அதாவது இப்போ வந்து கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் வந்து ஜான்குமார்ட்ட இவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த தடவை பார்த்தோன்னா அவர் வந்து அந்த ஜான்குமார் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய அந்த இடத்தில் தான் வந்து தற்போது நாராயணசாமி வந்து போட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில் வந்து ஓம் சக்தி சேகர் வந்து இந்த தற்போது என்ஆர் காங்கிரஸுடைய ஆதரவோடு வந்து அந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஓம் சக்தி சேகர் இந்த நவீனா கார்டன் அப்படின்ற ஒரு வாக்குச்சாவடியில் வந்து தனது வாக்கை செலுத்திட்டு வெளியிலே வராரு. அவர் வந்து அவருடைய கருத்து என்ன சொல்றாரு அப்படின்றத கூட இப்போ நம்ம வந்து கேட்கலாம். வாக்குச்சாவடி இருக்கிற 100 மீட்டர் தொலைக்குள்ள வந்து பேட்டிகள் எதுவும் வழங்கக்கூடாது அப்படின்ற காரணத்தில் 100 மீட்டர் தள்ளி தனது பேட்டி அவர் வழங்க இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே என்னன்னு கேட்டால், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆன்லைன் வாக்குப்பதிவு வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சர்வீஸ் வாக்குகள் எனப்படும் 4 வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் இருக்குது. இதில் வந்து காலை 8 மணி வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 3 வாக்குகள் வந்து போலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறை ஆன்லைன் வாக்குப்பதிவு இந்த தொகுதியில் வந்து கொண்டு வந்திருக்குன்றது மிக முக்கியமான ஒன்றாக நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 2 முக்கிய வேட்பாளர்களும் அங்கே வாக்களித்து விட்டார்கள். அதற்கான காட்சிகளை நாம் நேரடியாக நம்முடைய திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே வாக்களிவிட்டார். தற்போது அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரும் அங்கே வாக்களித்து விட்டு வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திரு ஓம் சக்தி சேகர் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரசும் தன்னுடைய ஆதரவை அளித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கடுமையான போட்டி நிலவுவதாக அங்கே நாம் பார்க்க முடிகிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்களும் அவரை எதிர்த்து அங்கே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஓம் சக்தி சேகர் அவர்களும் 2 வேட்பாளர்கள் புதுச்சேரியில் களத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரு புதுச்சேரியுடைய தேர்தல் இன்னுமே ஒரு சுவாரஸ்யமானது. அங்க முதலமைச்சரே போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதோடைய களம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது? ரொம்ப வித்தியாசம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய தொகுதி கிடையாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30,000 வாக்காளர் தான் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டும் முக்கியம். அவங்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து இன்னும் ஒன்று, புதுச்சேரியை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பொலிட்டிக்கலி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, அவங்க அந்த ஃப்ரெஞ்சு ரூல் இருந்ததுனால அவங்களோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ஒரு தேசியம் மற்றும் அதே மாதிரி தமிழ் பற்று, இந்த ரெண்டுமே வந்து ஒரு அழகான ஒரு மிக்ஸ் கலவை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேசியத்தையும் நீங்கள் பேசி ஆகணும், அதே மாதிரி லோக்கல் பாலிட்டிக்ஸு, லோக்கல் இஷ்யூஸையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அதனால் வந்து மச் மோர் பர்சனல் அண்ட் மச் மோர் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ். அங்கே அதிமுகவுடைய வேட்பாளர் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நடைபெறுகின்ற இந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் மக்களும் வாக்காளர்களும் அமைதியான முறையிலே தேர்தல் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் காலை முதலே முதல்வராக இருக்கின்ற நாராயணசாமி அவர்கள் தேர்தலுடைய விதிமுறைகளை மீறி வாக்குச்சாவடியிலே பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கின்றார். அது தேர்தல் விதிமுறைக்கு முரண்பாடு செயலாகும். நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களை விட அதிகப்படியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் வெளி தொகுதியையும் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களும் இந்த தொகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சென்று பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் உங்களிடம் நான் கூறுகின்றேன், ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக சென்று பாருங்கள். அங்கே இருக்கின்ற
வெளி மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸ்காரர்களும் வெளி மாநிலத்தை சார்ந்த திமுக காரர்களும் ஒன்று கூடி வாக்காளர்களை வாக்களிக்க போகும் வரை அவர்களை மிரட்டுகின்ற வகையிலே இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல் இன்னும் சற்று நேரம் போக போக இங்கே மிகப்பெரிய வன்முறையை தூண்டி வன்முறைக்கு ஆளாக்கி வாக்குச்சாவடிகள் அனைத்தையும் முதல்வர் தன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற மத்தியிலிருந்து தேர்தல் ஆணையர் வந்திருக்கின்றார். அவரிடம் நான் முறையிட்டிருக்கின்றேன். ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அந்த தொகுதியை சாராதவர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது என்பது தேர்தலின் விதி. ஆனால் இந்த விதிகளை அந்த தேர்தல் அப்சர்வரிடம் நான் கூறிய பிறகும் அவர் அதை எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமாக நினைக்கின்றார். காரணம், காவல்துறையும் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுத்துவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ற போர்வையிலும் காங்கிரஸ் என்ற போர்வையிலும் வெளி மாநிலத்தில் வெளி தொகுதியிலிருந்து குண்டர்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே வாக்காளர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இது சற்று நேரம் வரை அமைதியாக சென்று கொண்டிருக்கும். அதன் பிறகு வன்முறையை கட்டவிழ்த்து விட நாராயணசாமி அவர்கள் தயாராகிவிட்டார். காரணம், இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிப்பதை அறிந்து கொண்ட திரு நாராயணசாமி அவர்கள் இந்த தேர்தலை வன்முறை மூலமாக கைப்பற்றுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இது நாங்கள் இந்த பத்திரிகை மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் மத்தியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறை ஆணையர்களுக்கும் இதை நான் எனது பணிவான வேண்டுகோளாக வைக்கின்றேன். உடனடியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மாநிலத்தை சார்ந்தவர்களும் மாற்று தொகுதியை சார்ந்தவர்களும் உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.